ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. தனுசு ராசி கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசி விசஸ் கடகராசி ரெண்டு பேர்த்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்கு வந்து கடகராசி சஷ்டாச அமைப்பு. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்து கடகத்தில் தான் உச்சம் அடைவார். கடகராசிக்கு வந்து சந்திரன் ராசியாதிபதி, அவர் வந்து தான் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் தனுசில் மறைவார். ஸோ இது ஒரு சஷ்டாச அமைப்பு, 6-8 தொடர்புடைய அமைப்பு. இவங்க வந்து எப்படி இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில், கணவன் மனைவி உறவில், மற்ற உறவு முறையில், வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல தனுசு ராசியும் கடகராசியும் எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்க, இவங்க எந்த சாமியை வழிபாடு பண்ணணும், இவங்களுக்கு மீடியேட்டர், லாப நஷ்டங்கள் என்ன, சரியா சாதக பாதங்கள் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. எங்கள் குடும்பத்தில் கடகராசி இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கடகராசி இருக்கலாம், அது எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுமாதிரி கடகராசி நேயர்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். கடகராசிக்கு தனுசு ராசி எப்படி ரியாக்ட் பண்ணும். இந்த வீடியோ கேட்குறவங்க கடகராசியாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பலன் சேரும். வாழ்நாள் முழுக்க இந்த பலனை வச்சுக்கலாம். சரியா, கடகராசி தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுக்க இந்த பலன்களை வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு அமைப்பையும் சொல்கிறேன் நான். சரியா, மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய அமைப்பு இருக்குது. குடும்பம், தொழில், உத்தியோகம், பழக்க வழக்கம், நண்பர்கள், எதிரி, அரசியல், அரசாங்கம், அரசியல் வாழ்க்கை, தனியார் வாழ்க்கை, வெகுஜன தொடர்பு, மக்கள் நலப்பணி, இப்படி நிறைய இருக்குது. இந்த அமைப்பில் வந்து இந்த 2 ராசியும் கடகம் தனுசும் எப்படி ரியாக்ட் பண்ணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பற்றி சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். என்ன பரிகார வழிபாடு சொல்லுவேன். வேறு வழி இல்லாமல் சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பிரச்சனையில் இருப்பாங்க. சரியா, அதனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு தீர்வு சொல்லுவோம். இப்போ வந்து கடகராசியும் தனுசு ராசியும் எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இவங்க தனிப்பட்ட முறையில் 2 பேரும் தன்னை நிலைப்படுத்திக்கிறதுல நல்ல நிலைமையில் இருப்பாங்க. சரியா, தன்னை நிலைப்படுத்திக்கிறது, தன் பேருக்கு ஒரு புகழ், உடல் ஆரோக்கியம், உடல் வசீகரம், தன்னை அடையாளப்படுத்திக்கிறது, தான் யாருன்னு சொல்கிறது, பேருக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. பேருக்கும் சரி, ஊருக்கும் சரி, ஊரில் இவங்க பேர் நல்லபடியாக இருக்கும். தனுசு ராசியும் கடகராசியும் பொதுவாக ஊரில் ஒரு நல்ல பேர் எடுப்பாங்க. சரியா நேயர்களே, அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 2 பேர்த்துக்குமே வந்து ஆயுள் தீர்க்கம்தான், நல்லா இருப்பாங்க, தேக ஆரோக்கியத்தோடு நல்லா இருப்பாங்க, முகப்பொழிவு நல்லா இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு ஆள் வந்து ஃபேராக இருப்பாங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனாலுமே 2 பேர்த்தையும் பார்க்குறவங்க கொஞ்சம் விருப்பப்படுவாங்க. ஏன்னா சில பேர் பார்த்தோம்னா சம்மந்தம் இல்லாமல் போவாங்க, பொருந்தா ஜோடியாக இருக்கும். நம்ம ஒரு நண்பனை கூட்டு போகிறோம் வச்சுக்கோங்களேன், பார்க்குறேன் என்னப்பா என்னடா இவன் கூட இவனை கூட்டு வந்திருக்கான், இவன் ஒன்றுக்கு ஆகாதவனை, இவனை பார்க்கவே சரியில்லையே, இவன் இப்படி இவனை பிடிச்சான், இவங்க 2 பேத்துக்கு இப்படி தொடர்பு வந்துச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கடகமும் தனுசும் வந்து 1000 தான் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் இருந்தாலுமே வெளி தோட்டத்துக்கு வந்து பகட்டாக இருப்பாங்க, ஓரளவு இதாக காட்டிக்கிடுவாங்க. அடுத்து வந்து குடும்ப உறவுகள் எப்படி சார் இருப்பாங்கன்னா, குடும்ப உறவில் நல்லா இருக்க மாட்டாங்க. குடும்ப உறவு வந்து 2 பேத்துக்கு ஒத்து போகாது. சரியா, குடும்ப உறவு, பழக்க வழக்கம், இதில் வந்து 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுபோக பேச்சுவார்த்தையிலும் அந்தளவுக்கு சிறப்பு இருக்காது. ஆரம்ப கல்வி படிக்கிறதும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. தனுசும் கடகமும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா ஒன்றா சேர்ந்து டியூஷனுக்கு போக மாட்டாங்க, ஒன்றா உட்காந்து படிக்க மாட்டாங்க. அப்படி ஒன்றா உட்காந்து படித்தா சண்டை போடுவாங்க. சரியா, இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த படிக்கிற பருவத்துக்கு ஏற்ற மாதிரி, அன்றைக்கி தெரிஞ்ச அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதில் ஒரு யுத்தம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ பண வரவு, குடும்ப வாழ்க்கை, பணக்க வழக்கம், வருமானம், இதில் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பெரிய தொகையை வந்து 2 பேரால் ஈட்ட முடியாது. 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய தொகையை லம்சமாக பல்காக தூக்கணும்னா இவங்களால தூக்க முடியாது. அதில் வந்து நிறைய இடர்பாடுகளை சந்திப்பாங்க. அடுத்து வந்து வெற்றி இப்படி இருக்கும், இவங்க சேர்ந்து சில காரியத்தை செய்கிறது, தொட்ட காரியத்தை தொடங்க வைக்கிறது, காரிய அனுகூலம், காரிய சித்தி. ஒரு காரியத்தை தொட்டாங்கன்னா நல்லபடியாக முடியுமா. வடிவேல் சொன்ன மாதிரி ஓப்பனிங்கெலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் தான் சரியில்லைன்னு சொன்ன மாதிரி இவங்க ஓப்பனிங் எப்படி பண்ணுவாங்க, எதுவும் ஒரு இனாக்ரேஷன் பண்ணுவாங்களா, எதையும் திறந்து விடுவாங்களா, இனிஷியேட் பண்ணி விடுவாங்க, அப்படி பார்த்தோம்னா அது நல்லாயிருக்கும். 2 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை தொடங்கினாங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக போகும். ஸோ இவங்க வந்து எப்படின்னா காரிய சிற்பியாக இருப்பாங்க. சரியா, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு 2 பேருமே கடகராசியும் தனுசு ராசியும் தகுதி உள்ள ஆளாக இருப்பாங்க. சரி, சுகம் எப்படி சார் இருக்கும், 50% தான் இருக்கும். சரியா, கடகராசிக்கு வந்து தனுசு ராசி அந்தளவு சுகப்படாது, தனுசு ராசிக்கும் கடகராசி அந்தளவு சுகப்படாது. சுகம்னா என்ன, நல்லா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹவ்வார் யூனா ஃபைனுங்கிறோம்ல, அது மாதிரி தான். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தாங்கன்னா ஃபைனுன்னு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஏதோ இருக்கேன், ஏதோ காலம் போயிட்டுருக்கு அப்படின்னு சலிப்புத்தன்மையில் தான் இருப்பாங்க. சலிப்பு தான் அதிகமாக இருக்கும். தனுசும் கடகம் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த சுக வாழ்க்கையில் வந்து சலிப்பு இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் அந்த அளவு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் போற்றும்படி ஒழுங்காக வாழ மாட்டாங்க. ஒரு பிரச்சனையோடு பஞ்சாயத்தோடு தான் இவங்களுடைய போக்குவரத்து இருக்கும், எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கும், செயல்பாடும் அப்படித்தான் இருக்கும். தாய்வழி உறவுலையும் அந்த அளவு சிறப்பாக இருக்காது.
சரியா? தனுசு கடகம் வேணால் தாய் வழி உறவில் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து தனுசு ராசி கடகராசி அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. அதில் கடகராசியில் பிறந்தவன் அம்மா அப்பா மேலே நல்லா பாசமாக இருப்பான். தனுசு ராசியில் பிறந்தவன் தாய் மேலே அந்த அளவுக்கு பாசமாக இருக்க மாட்டான். தகப்பனை கட்டி அழுவான். தகப்பன் மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பான் தனுசு ராசியில் பிறந்தவன். ஆனால் கடகராசியில் பிறந்தவன் வந்து அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். தனுசு ராசி அந்த அளவுக்கு அம்மா மேலே பாசமாக இருக்க மாட்டார். அப்பா மேலே தான் பாசமாக இருப்பார். ஆனால் கடகம் வந்து எப்படின்னா அப்பா மேலே பாசமாக இருப்பார். ஆனால் அப்பா கிட்ட வந்து காசு வாங்குறதுல குறியாக இருப்பார். அது யதார்த்தமாக இருக்க மாட்டார். அப்பா கிட்ட எதுவும் பேசி காசை கறக்கலாமா, அப்பா கிட்ட எதுவும் பேசி பைசா வாங்கலாமா அப்படின்னு ஒரு வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக தாப்பாக்கிட்ட பாசமாக இருப்பார். பொதுவாக எந்த குழந்தையுமே தாய் தப்பா மேலே பாசமாக இருக்கும். ஆனால் வளர வளர விவரம் தெரிஞ்ச பின்னாடி, இதெல்லாம் நான் யாருக்கு சொல்கிறேன்னா ஒரு 30-35 வயசு ஆனதுக்கு பின்னாடி தான். 5 வயசு குழந்தைக்கு சொல்லலை. 5 வயசு குழந்தைக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கும். சரி, 5 வயசு பிள்ளை எல்லாருக்கிட்டையும் போகும். தாய் தப்புக்கிட்டையும் கூட போகும், பழக்க வழக்கத்துலேயும் போகும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் போகும். ஸோ நல்ல விவரம் தெரிஞ்சு ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இது மாதிரி குணாதிசயத்தில் இருப்பாங்க. ஸோ கடகராசி தாப்பை மேலே எப்படி இருப்பாங்கன்னா, ஒரே வீட்டில் கடகராசி தனுசு ராசி இருந்துச்சுன்னா தனுசு ராசி வந்து அப்பா மேலே பிரியமாக இருப்பாங்க. அப்பா தான் கோயில், தாப்பன் தொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இருப்பாங்க. கடகராசி வந்து தாப்பேன் காசு கொடுத்தா தாப்பேன், காசு கொடுக்கலன்னா ஆமாம் எல்லாம் ஒரு அப்பானா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கடகராசி தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. குடியிருந்த கோயில் அப்படின்ட்டுருவாங்க. ஒரே கோயிலுக்கே போக மாட்டேன், எங்கள் அம்மா காலில் தான் கிடப்பேன் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ தாய்க்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு கொடுக்குறது கடகராசி. அடுத்து வந்து 2 பேருக்குமே அதிர்ஷ்டம் எப்படி சார் இருக்கும்னா, பொதுவான அதிர்ஷ்டம் இருக்கும். சரி, 2 பேத்துக்குமே பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்கும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா வழி தாத்தா பாட்டியோ நல்லா கொண்டாடுவாங்க. அப்பா வழி உறவு முறையை நல்லா போட்டு போடுவாங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். 2 பேரும் குலதெய்வத்துக்கு போனால் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வருவாங்க. சண்டை சச்சரவுலாம் இருக்காது. கடகம் தனுசும் குலதெய்வம் கோயில் போனாங்கன்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டு வருவாங்க. குலதெய்வத்தை நல்லா கும்பிடுவாங்க. குலதெய்வத்துக்கு விழுந்து சாமி கும்பிடுவாங்க. நல்லதெல்லாம் செய்வாங்க. அதுபோல் அதிர்ஷ்டமும் இருக்கும். சரியா? அதிர்ஷ்ட விஷயம் நல்லா இருக்கும். 2 பேர் சேர்ந்து சில காரியங்களை பண்ணாங்கன்னா மனதளவில் ஒத்து போகிறாங்க இல்லையோ, ஆனால் அதிர்ஷ்டம் அங்கே வந்து நிற்கும். அதுபோக அரசாங்க விஷயங்கள் நல்லாயிருக்கும். கடகராசிக்கும் தனுசுக்கும் வந்து அரசாங்க விஷயங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கம், அரசியல், அரசு தொடர்பான காரியங்கள்லாம் 2 பேர் சேர்ந்து இறங்கினாங்கன்னா சக்ஸஸ், வெற்றி வெற்றி வெற்றி. இப்போ கடகராசிக்கார் எலெக்ஷனில் நிற்கிறாரு. கடகராசி நேர் வந்து ஒருத்தர் வந்து கடகராசியில் பிறந்தவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. அவருக்கு தனுசு ராசி நேர் பிரச்சாரம் பண்ணுறாரு, அவருக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னா நல்ல வெற்றி சூடுவார். சரியா? ஸோ கடகராசி நேயர்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக தனுசு ராசி நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும். அது மாதிரி தனுசு ராசிக்கும் கடகராசி அரசாங்கம், அரசியல் விஷயங்கள், ராஜாங்க விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து உத்தியோகத்தை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கடகராசிக்கு வந்து தனுசு ராசி உத்தியோகம் பண்ணுற இடத்துல ஒத்து போக மாட்டாங்க. தனுசு ராசி ஓரளவு உத்தியோகத்துக்கு ஒத்து போயிடும். உத்தியோகத்தில் வந்து காரியமாக இருப்பாங்க. தான் பார்க்குற வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படி சொல்கிற மாதிரி பார்க்குற உத்தியோகத்தை வந்து கரெக்டாக மேலதிகாரி சொல்கிறத கேட்டுக்கிட்டு கரெக்டாக செவ்வாயினு சிறப்பாக செஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடகராசி வந்து தனுசு ராசிக்கிட்ட அந்தளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. உத்தியோகம் பண்ணுற இடத்துல பாராமுகம் காட்டுவாங்க, பார்சியாலிட்டி பார்ப்பாங்க, பிரிவினைவாதத்தை தூண்டுவாங்க. ஓரளவு நல்லா இருக்காது. ஸோ உத்தியோகம் பண்ணுற இடத்துல தனுசு அனுசரிச்சுட்டு போயிடும். கடகம் வந்து வெட்டி விட்டுட்டே இருக்கும். சரியா? ஒரு வெட்டி விட்டு ஒரு கடக்கின் பார்வை பார்த்துக்கிட்டு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வன்மத்தை வச்சுட்டு தான் போய்கிட்டுருக்கோம். இது வந்து மாறாதது. அடுத்து வந்து இணக்கம், இன்டகிரேஷன், 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது, கணவன் மணி உறவில் இருக்குது. எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. சரியா? ஓரளவு இணக்கமாக இருப்பாங்க. அந்த காமத்தில் இணக்கமாக இருப்பாங்க. செக்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் இணக்கமாக இருப்பாங்க. மன ரீதியாக எப்படி இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக ஒத்து போதில் நல்லா இருப்பாங்க. அந்த 2 பேரும் பரஸ்பரமாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதில் ரொம்ப ஒரு நல்ல நிலைமையில் தான் இருப்பாங்க. சரியா? தனுசு வந்து ஒரு நெருப்பு ராசி, கடகம் ஒரு நீர் ராசி. நெருப்பு வந்து நீரில் அணையும். நெருப்பை கொண்டு நீரில் போட்டோம்னா அணைஞ்சிரும். ஆனால் நீர் வந்து நெருப்பில் வேகும். நெருப்பில் வந்து ஆவியாக போயிடும். தண்ணியை சுட வச்சும் வச்சுக்கோங்களேன், தண்ணியே இருக்காது, ஆவியாக போயிடும். அது ஒரு பாட்டு கூட இருக்குது. நெருப்பு என்று சொன்னால் நீரின் அணையும், நீர் என்று சொன்னால் நெருப்பிலும் வேகும். நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு, யார் அணைப்பாரோ இறைவனின் தீர்ப்பு அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. பழைய படத்தில் இருக்குது. 1972 வந்த அவள் ஒரு தொடர் கதை படத்தில் ஜுஜாதா பாடம். ஒரு நல்ல பாடல். அது நல்ல படம். ஒரு குடும்ப சூழலில் இயற்கை யதார்த்தத்தை உணர்த்துகிற பாடல். அதில் இந்த நீரையும் நெருப்பையும் கண்ணதாசை எழுதியிருப்பார், வரிகளாக எழுதியிருப்பார். அந்த நீர் நெருப்பும் இப்போ கடகராசிக்கு வருது. சில ஒரு வாழ்க்கையும் இப்படி இருக்கும். கடகராசி வாழ்க்கையும் இப்படி இருக்கும். நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு, யார் அணைப்பாரோ அது இறைவனின் தீர்ப்பு அப்படின்னு இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் கணவன் மனைவி இணக்கம், குடும்ப வாழ்க்கை. சரியா? அந்த விரக தாபத்தில் வந்து ஏதோ உடல் ரீதியாக ஒத்து போவாங்க, உள்ள ரீதியாக அந்த அளவுக்கு ஒத்து போக மாட்டாங்க. அடுத்து வந்து தேக ஆரோக்கியம், மற்ற விஷயங்கள், பஞ்சாயத்து விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்காது. சரியா? 2 பேருக்கும் நல்லா இருக்காது. கடகம் வந்து தனுசுக்கிட்ட பழகும்போது அந்த மற்ற விஷயத்தில் வந்து உடல் நல விஷயங்கள், பழக்க வழக்கங்கள் இதில் வந்து கடகம் ஓரளவு ஒத்து போயிடும்.
அது 2 பேரும் ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசி நேர்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டுட்டு ஓரளவு நல்லா வந்துடுவாங்க. தனுசு அப்படி இருக்காது, கண்ணா பின்னான்னு தின்னுட்டு உடலை கெடுத்துருவாங்க. சரியா? அதனால் அந்த விஷயத்தில் வந்து 2 பேரும் ஒத்து போக மாட்டாங்க. 2 பேத்துக்குமே வந்து விரும்பி ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, விருப்பம் கெட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் கடகராசி அதில் ஒரு சேஃபர் சைடில் இருக்கும். கடகராசி பொதுவாகவே எப்போயுமே சேஃபர் சைடில் இருப்பாங்க. ஏன்னா மாதுருகாரன் ராசி அல்லவா, நீர் ராசி அல்லவா, அதனால் எப்போயுமே ஒரு நிலைப்புத்தன்மையிலே இருப்பாங்க. சரராசி, அதனால் கொஞ்சம் சடசடர் இருந்தாலுமே கொஞ்சம் நிலைப்புத்தன்மையிலே இருப்பாங்க. தனுசு வந்து உபயராசி, சிரமமும் இருக்கும் உபயமும் இருக்கும். ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு நிலச்சி இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும், தனக்கு என்ன பிடிக்குமோ அதிலே போகும். சொல்லுவாங்கள்ல, அகலமாக உழுதை காட்டிலே ஆழ உழு அப்படிம்பாங்க. ஆனால் கடகம் அப்படி கிடையாது, சுவாம அடித்து போய்கிட்டே இருக்கும், எவ்வளோ லென்த்து இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு அடிக்கும். இப்படிப்பட்ட மாறுபட்ட குணம் இருக்கிறதுனால இவங்களுக்கு மறைபொருள் ரகசியங்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சி கிரிச்சு இவங்களால் வைக்க தெரியாது. கடகம் வேணால் மறைச்சி வச்சுக்கிறோம், ஆனால் தனுசு அப்படி இல்லை, உளறி விட்டுரும், ஊருக்கு சொல்லிடும். கடகராசி நேயர்கள் சொன்ன ரகசியத்தை தனுசு ராசி சொல்லிடுவாங்க. ஆனால் தனுசு ராசி நேயர்கள் சொன்ன ரகசியத்தை கடகராசி யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ள போட்டு அப்படியே மூடிடுவாங்க. ஸோ கடகராசி வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, ரகசியம் காப்பார்கள். தனுசு அப்படி இருக்காது. கடகராசிக்கிட்ட எதுவும் ஒன்று சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை மற்றவங்ககிட்ட சொன்னால் தான் அவனுக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும். சரியா? இல்லைன்னா அவனுக்கு தூக்கமே வராது, அந்த அளவுக்கு இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. ரைட்டு. இப்போ வந்து பாக்கியம், பெருமை, பேரு, புகழ், அந்தஸ்து எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது. 2 பேர்த்துக்குமே பேரு, புகழ், பாப்புலாரிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம்னா தனுசு ராசி வேணால் ஓரளவு பேர் புகழ் எடுப்பாங்க. ஒரு புது காரியம் 2 பேரும் சேர்ந்து நல்லது ஒரு காரியம் பண்ணுறாங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு ஒன்று பேர் புகழ் இருக்கும், கடகத்துக்கு பேர் புகழ் இருக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், தனுசும் கடகமும் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் 70-80 வயசு ஆச்சு, காலத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க காலத்துக்கு பின்னாடி அந்த தனுசு ராசிக்காரனை பற்றி 4 பேர் பேசுவாங்க, கடகராசிக்காரனை மறந்துடுவாங்க. சரியா? அந்த பாப்புலாரிட்டி இருக்காது, பேர் புகழ் இருக்காது, காலத்தின் வெள்ளத்தில் ஓடி மறைஞ்சிருவாங்க. ஸோ கடகராசிக்கு அந்த அளவுக்கு பேர் புகழ் அந்தஸ்து இருக்காது. தனுசு ஓரளவு பேரை ரீட்டைன் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க காலம் முடிஞ்சாலுமே பேர் இருக்க பேரை மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு போவாங்க. அடுத்து தொழில் ராஜ்யம் எப்படி இருக்கும்? தொழில் ஒன்று இருக்குல்ல, தொழில் ராஜ்யம், பிறருக்கு உதவுறது, பூஜை புனஸ்காரம் பண்ணுறது, கடவுளை கும்பிட்றது, இதில் 2 பேருமே நல்லா இருப்பாங்க. 2 பேருமே வந்து விசேஷம், கோயில், திருவிழா, பண்டிகை, சரியா, மற்ற விஷயங்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தன்னை நல்லா ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. அந்த விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. கடகம் வந்து அதில் நல்ல இணக்கமாக இருக்கும். கடகம் வந்து நல்ல இணக்கமாக இருக்கும், எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. அந்த ஆலய விஷயம், ஆன்மீக விஷயம், கோயில் உள்ள விஷயம், பூஜை புனஸ்காரம் எல்லாத்துலேயும் கடகம் வந்து அப்படியே ரொம்ப மிங்கிலாயிருவாங்க, ஃபெவிக்கால் மாதிரி போய் ஒட்டிடுவாங்க. தனுசு எப்படின்னா தனுசும் இருப்பாங்க, ஆனால் குடும்ப ரீதியாக இருப்பாங்க, உறவு ரீதியாக இருப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வந்தால் கோயில் குளத்துக்கு போவாங்க, ஃபேமிலியோடு போவாங்க, இல்லைன்னா சொந்த பந்தம் வந்தால் தெரிஞ்சவங்க ஆள் வந்தால் போவாங்க. வெளியே தனிப்பட்ட முறையில் ரொம்ப அட்டாச் வச்சுக்க மாட்டாங்க. பட் இவங்களும் வந்து அந்த வழிபாட்டில் கொஞ்சம் தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்க. இப்படி தான் இவங்களுக்கு வந்து அந்த தொழில், பூஜை புனஸ்காரம், மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருக்கும். வியாபாரத்தை கூட அப்படி எடுத்துக்கலாம். வியாபாரம் கூட தனுசு வந்து தனக்குன்னு தான் அந்த வியாபாரத்தை எடுத்துக்கிறவாங்க. கடகம் அப்படி கிடையாது, புதுநலவாதியாக இருப்பாங்க. எல்லோரும் வாழணும், நாளும் வாழணும் அப்படின்னு நினச்சி கடகம் வந்து ஒரு பரந்த மனப்பான்மையில் இருப்பாங்க. ஆனால் தனுசு வந்து அந்த தொழில் வியாபாரத்தில் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையில் தான் இருப்பாங்க. தன் குடும்பம், தனக்கு, தன் பழக்க வழக்கத்துக்கு அப்படின்னு தான் இருப்பாங்க. அடுத்து லாபத்தை எடுத்துட்டோம்னா 2 பேர்த்துக்குமே பெருசாக லாபம் இருக்காது. 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியம் பெருசாக பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாபமே இருக்காது, லாபத்தை எதிர்பார்க்க முடியாது, ப்ராஃபிட்டே இருக்காது. சரியா? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு லாட்டரி சீட் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அதில் பரிசு விடாது. அதே மாதிரி மற்ற விஷயத்துலேயும் இவங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது. மற்ற எந்த காரியங்களும் சேர்ந்து செஞ்சாலுமே அதில் பெருசாக லாபம் சம்பாதிக்க முடியாது. அடுத்து அயன சயன போகம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஓரளவு பரவாயில்ல. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, மனதால் ஒத்து போகிறாங்களோ இல்லையோ உடலால் ஒத்து போவாங்க. அதில் கடகம் வந்து நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. உடலால் ஒத்து போகிறதுல வந்து கடகம் வந்து நல்ல கம்பெனி கொடுக்கும். தனுசு வந்து அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சரியா? தனக்கு கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்கோம். ஆனால் கடகம் வந்து நல்லா கம்பெனி கொடுக்கும், உடலால் நல்ல கம்பெனி கொடுக்கும். நல்ல ஒரு அந்த அயன சயன போகம், தாம்பத்தியம், படுக்கை சுகம், கட்டில் சுகம், இதில் வந்து கடகம் வந்து நல்லா கமிட்மெண்ட் ஆவாங்க, தன்னை மறந்து இருப்பாங்க. ஓகே நேயர்களே, இப்போ தனி மனித வாழ்க்கையில் சில உறவு முறைகள், சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து மற்ற விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அதையும் வருஷப்படுத்துகிறேன். அடுத்த லக்கண ரீதியாகவும் சொல்கிறேன். சரி சார், இவங்க 2 பேத்துக்கும் பொதுவானது யார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. கடகத்துக்கும் தனுசுக்கும் பிரச்சனை வந்துருச்சு, இதை யார் போய் தீர்த்து விடுவா அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மம் தான் போய் தீர்த்து விடும். கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணுற கடகம் வந்து சிம்மம் தான். சிம்மம் போய் சொன்னால் 2 பேருமே கேட்டுக்குருவாங்க. சரியா? சிம்மம் போய் சொன்னால், சிம்மம் போய் பேசினா கடகமும் கேட்கும், தனுசும் கேட்கும். ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து இடையில வந்து சிம்மம் தான் ரொம்ப முக்கியமானது இருக்குது.
இப்போ தனுசு ராசி நேயர்களும் கடகராசி நேயர்களும் இடையில பிரச்சனை வந்துருச்சுன்னா சிம்மம் வந்து உடல் போய் நல்லா தீர்த்து விடும். இவங்க 2 பேருமே கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. அந்த வீட்டில் பிறந்த பையன் சிம்ம ராசியில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அப்படியே போய் தீர்த்து விட்ருவான். அப்பா அம்மா பிரச்சனை தீர்த்து விட்ருவான், நடுவில் இருந்து பைசல் பண்ணுவான். இது மாதிரி உத்தியோகம் வேலை பார்க்குற இடத்துலையும் 2 பேத்துக்குள்ள பிரச்சனைகள், தவாக்கள், சண்டைகள், சச்சரவுகள் எது வந்தாலுமே சிம்மராசி நேர்கள் போய் ஓரளவு இவங்களுக்கு நியூட்ரலாக இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து விடுவாங்க. சிம்மராசிக்காரங்க சொன்னால் கடகமும் தனுசும் கேட்டுக்குருவாங்க. அதுபோக வந்து இவங்களுக்கு எந்த லக்கணத்தில் பிறந்தவங்க மேட்ச் ஆவாங்க அதை சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் இதில் கேளுங்க, சரியா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், தனுசுக்கும் ரிஷபத்துக்கும் ஒன்று போட்டேன். இப்போ தனுசுக்கும் கடகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே போடுறேன். தனுசு மற்ற ராசி கூட எப்படி கோனெக்ட் ஆகும், அது மாதிரி மற்ற ராசி அதுக்கு எப்படி கோனெக்ட் ஆகும்னு போடுறேன். இந்த வீடியோ வந்து 2 ராசிக்கு பொதுவானது தான். கடகம் தனுசு 2க்கும் பொதுவானது தான். கடகம் பொதுவாக தண்ணீர் ராசி, நீர் ராசி, உணர்ச்சி பூர்வமாக இருப்பாங்க. ஆகுனா கண்ணீர் விட்டுருவாங்க. கடகராசி நேர் மாதிரி கண்ணீர் விட முடியாது, உணர்ச்சி வசப்படுவாங்க, கண்ணீர் விட்டுருவாங்க. குடும்பப்பற்று இருக்கும், சரியா? குடும்பப்பற்று ஆசபாசமாக இருப்பாங்க, தாய் உள்ளமாக இருப்பாங்க, ஈகை காரணியம் இருக்கும். தனுசு ஒரு நெருப்பு ராசி, சுதந்திரத்தை விரும்பாங்க, அறிவார்ந்த விஷயத்தில் இருப்பாங்க, எதையுமே அறிவுபூர்வமாக நினைப்பாங்க, ஈஸியாக அழுக மாட்டாங்க. சரி, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சுதந்திர மனப்பான்மை இருக்கும், ஃப்ரீயாக இருப்பாங்க. என்னை விட்டுட்டு நான் தனியாக இருக்கிறேன், ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. கடகம் அப்படி கிடையாது, 4 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு காரியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு தட்டு சோறு கிடச்சாலுமே அது 4 பேர் கொடுத்து சாப்பிடுவாங்க. தனுசு அப்படி கிடையாது, ஒன்று கிடச்சிருச்சா தனியாக உட்காந்து போய் சாப்பிடுவாங்க. தனியாக கொண்டு போய் ருசித்து ஃப்ரீயாக சுதந்திரமாக சாப்பிடுவாங்க. கூட்டமாக இருக்கிறது தனுசுக்கு முடியாது. தனுசு வந்து எப்போயுமே சுதந்திரமாக இருக்கும், ஃப்ரீ பேர்ட், தனி மனிதன் உரிமை, சுதந்திர பறவை அப்படின்னு தனுசு வந்து ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து தனுசு ராசி வந்து தைரியமாக இருப்பாங்க. கடகம் பாதுகாப்பாக இருப்பாங்க. தைரியம் வேறு, பாதுகாப்பு வேறு. தைரியமாக இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு தேவையில்லை, துணிவே துணைன்னு போயிடுவாங்க. கடகம் அப்படி கிடையாது, எப்போயுமே ஒரு டிஃபென்ஸ்லேயே இருப்பாங்க. தனுசு வந்து ஒரு அஃபென்ஸில் இருக்கும், கடகம் வந்து ஒரு டிஃபென்ஸில் இருக்கும். அதே மாதிரி வந்து தனுசு ராசி வந்து வெளிப்படையாக பேசுவாங்க. வெளிப்படையாக 8 1 துண்ணு 2 வெளிப்படையாக பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா இவங்க சுதந்திர புருஷனாக இருக்காங்கல்ல, எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், என்னை பற்றி நீ ஏற்றுக்கோ இல்லாட்டி போ அப்படின்ட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கடகம் அப்படி கிடையாது, பொறுமையாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியும் மென்று முழுங்கி சொல்லவா வேண்டாமான்னு பொறுமையாக நேரங்காலம் பார்த்து தான் பேசுவாங்க. அதே மாதிரி பொதுவாக கடகராசி வந்து உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உணர்வுகள் இருக்கும், உணர்ச்சி பலமாக இருப்பாங்க. தனுசு ராசி வந்து அவங்கள மதித்து உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தாங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ தனுசு ராசிக்கு இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன், கடகராசியில் உங்களுக்கு பார்ட்னர் இருக்கிறாரு, நண்பர்கள் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு உறவு இருக்குன்னா அவங்க உணர்வில் மதிங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுசு ராசி சாகசம், கடகம் வந்து உணர்ச்சி வசப்படுற ராசி தான், சரியா? அப்படி தான் இருக்கும். அது சரம், இது வந்து உபயம். அதனால் 2க்குமே இடையில் அந்த அளவுக்கு ஒரு மேட்சிங் இருக்காது, சரியா? 2 பேருமே இரு துருவங்கள் தான். கடகம் வந்து குடும்பத்தை உருவாக்கும், ஏன்னா தாய் உள்ள முக்கியது. ஒரு தாய் வந்து குடும்பத்துக்கு வந்து ரொம்ப பொறுப்பான ஆள். அதனால் கடகம் வந்து பொறுப்பாக இருக்கும், குடும்ப சூழ்நிலையை வந்து ரொம்ப பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்கும். தனுசு அப்படி கிடையாது, குடும்பம் ஒரு பக்கம் கிடக்கு, நான் என் ஜவரத்துக்கு சுற்றுவேன். கடகராசிக்காரங்க வீட்டுக்கு போகாமல் இருக்கவே மாட்டாங்க, எங்கே சுற்றினாலும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. தனுசு அப்படி கிடையாது, வீட்டை விட்டு போனாலும் 1 வாரம் கழிச்சு தான் வருவாங்க. எங்கோ ஒரு பக்கம் போயிடுவாங்க, ஃப்ரெண்டு கூப்பிட்டான், அவன் வீட்டுக்கு போயிட்டேன், 1 வாரம் இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு எங்கேனாச்சும் போயிடுவாங்க, ஊட்டி கொடைக்கானல் குத்தாலம்னு போயிடுவாங்க. கடகம் அப்படி கிடையாது, அம்மா மடியில் தான் இருப்பேன், அம்மா கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு தாய் வீடு தேடி வந்துடும், கண்ணுக்குட்டி மாதிரி, சரியா? பசுவை தேடி வரும் கன்றானே நான் பண்டிரிபுரத்திலிருந்து வருகிறேன் ஒரு பாடல் இருக்குது. பண்டிரிபுரம்னா என்ன, இவங்க வாழ்ந்தது, பஞ்சபாண்டவர் வாழ்ந்தது. அது மாதிரி கடகராசி வந்து தாயை தேடி வரும் கன்று மாதிரி இருப்பாங்க. இவர் எப்படி இருக்கிறாரு தெரியுமா? தனுசு வந்து ஒரு வெள்ளாடு மாதிரி போயிடும், எங்கேயோ ஒரு பக்கம் போயிடும், மலை உச்சியில் போய் மேய்ஞ்சிட்ருக்கோம். தனியாக சுதந்திரமாக வெள்ளாடு மாதிரி எங்கேனாச்சும் ஏறி போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி 2 பேத்துக்குமே ஒரு 7ஆம் பொருத்தம் இருக்குது. இப்படி நிறைய பொருத்தம் இருக்குது, பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். தனுசு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ரிஸ்க் வந்து எடுப்பாங்க. எந்த ஒரு ரிஸ்க் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, அபாயம் வந்தாலும் சரி, அதை எதிர்த்து துணிச்சலாக இருப்பாங்க. கடகம் வந்து எதுவுமே ஈஸியாக எதுக்க மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க, சரியா? எதிராலே ஒருத்தர் சண்டைக்கு வரனாலும் அவங்ககிட்ட சமாதான வார்த்தையை சொல்லுவாங்க, அவனை வந்து சமாதானப்படுத்தல தான் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. தனுசு அப்படி கிடையாது, 2ல் 1 பார்த்துருவோம் அப்படின்னு துணிஞ்சு போவாங்க. இதனால் 2 பேத்துக்கும் கூட்டின்னு அந்த அளவுக்கு இருக்காது, சரியா நேர்களே? அதே மாதிரி கடகராசி வந்து உணர்வுபூர்வமாக தான் எதையும் திட்டமிடுவாங்க, உணர்வுபூர்வமாக அணுகுவாங்க. எதையுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் கொண்டு போவாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இஸ் வின் த ரேஸ் அப்படின்னு ஒரு தாரக மந்திரத்தில் இருப்பாங்க.
தனுசு அப்படி கிடையாது. நேர்மறை ஆற்றல், துணிவே துணை, வெற்றி தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் துணிஞ்சு அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு உணர்வு மாதிரி தான். சரி நேயர்களே, கடகம் நண்டு மாதிரி சரியா நண்டு பிடிப்பாங்க, எதையுமே பிடிச்ச விட மாட்டாங்க. அன்பு தொல்லை, ஒருத்தவனை பிடிச்சிட்டாங்களா அன்பால் சாதிச்சிருவாங்க. அன்பு தொல்லை இருக்கும், நண்டு பிடிச்சி அவனை அப்படியே தன் வசப்படுத்திடுவாங்க. தனுசு அப்படி கிடையாது. ஒரு வெற்றி வேணும்னா வெள்ளிலிருந்து போகிற அம்பு மாதிரி சல்லுன்னு போய் பாயிண்ட்டை குத்திடுவாங்க. சரியா? அர்ஜுனன் சொன்ன மாதிரி கிளி தெரியுதா அப்படி கேட்டால் கிளி தெரியலை, கிளியோட கண்ணு தெரியுது அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு டார்கெட்டில் கரெக்டாக இருப்பாங்க. டார்கெட்டை வச்சு அடிக்கிறதுல தனுசு கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ஆனால் கடகம் வந்து டார்கெட்லாம் பார்க்க மாட்டாங்க, ஆளை அப்படியே போட்டு அமைக்கிடுவாங்க. அன்பால் வென்றுவானோ, அன்பால் அவனை வென்றுவான் அப்படிம்பாங்க. அன்பே சிவம்னு வாழ்வாங்க. இப்படி சில பொருத்தங்கள் இருக்குது. இந்த பொருத்தங்கள்லாம் மேக்ஸிமம் மேட்ச் ஆகாது. இருப்பினும் இதையும் தாண்டி சில பேர் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. தனுசம் வந்து உணர்ச்சி, கடகம் உணர்ச்சி, தனுசு வந்து ஒரு அட்ராக்ஷன். ரெண்டு பேருமே வந்து இந்த உலகத்தில் ரெண்டு விதமான பார்வையில் உலகத்தை பார்ப்பாங்க, உலகத்தை ஆளுவாங்க. இப்படி சில அருமை பெருமைகள்லாம் இந்த ரெண்டு ராசிக்குமே இருக்குது. இப்போ வந்து கடகராசி தனுசு ராசியில் வந்து எந்தெந்த லக்கணத்துக்காரங்க மேட்ச் ஆவாங்க இவங்களுக்கு அப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டு பேருக்குமே பொதுசு. நீங்கள் கடகமாக இருந்தாலும் சரி, தனுசாக இருந்தாலும் சரி. மீன லக்கணம் மேட்ச் ஆகும், ஓரளவு அனுசரித்து போயிடும். மேச லக்கணம் மேட்ச் ஆயிரும், மிதுன லக்கணம் மேட்ச் ஆயிரும், சிம்ம லக்கணம் மேட்ச் ஆயிரும், துலா லக்கணம் மேட்ச் ஆயிரும், மகர லக்கணம் மேட்ச் ஆயிரும். கடகராசி சிம்ம ராசியில், கடகராசி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆயிரம் தான் ராசி பொருத்தம் இல்லாமலும் ராசியாதிபதி பொருத்தம் இல்லாமல் இருந்தாலுமே, ராசிக்கும் ராசியாதிபதிக்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்தாலுமே, லக்கண ரீதியாக இவங்க ஒருவரின்பால் ஒருத்தர் நல்ல நிலையில் இருந்துக்கிட்டு காலத்தை கடிச்சு நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி எந்த லக்கணம் சார் அப்படி பார்த்தோம்னா, ரெண்டு ராசிக்குமே பொதுவான லக்கணங்கள் மீனம், மேசம், மிதுனம், துலாம், மகரம். இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. கடக தனுசு ராசியில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரியா? இவங்களாம் விதி விலக்கு, விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இவங்களாம் விதி விலக்கானவர்கள். இதில் இப்போ நான் சொன்னதில் வந்து நிறைய பேருக்கு மேட்ச் ஆகிருக்கும் சில விஷயங்கள், சில பேருக்கு கோயின்சைடு ஆகாமல் கூட இருக்கலாம். ஏன்னா லக்கண ரீதியாக அவங்களுக்கு வந்து சில இது இருந்திருக்கும். சரியா? லக்கண ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், லக்கண ரீதியாக சில பாசிட்டிவ் அப்ரோச் இருந்திருக்கும். ஏன்னா லக்கணாதிபதியும் ராசியாதிபதியும் குரு பார்த்துருப்பார். இப்போ வந்து உங்கள் ராசி கட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, இல்லைன்னா கடகராசியில் பிறந்திருக்கிறீங்க. கடகம்னா சந்திரன், கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வந்து கடகத்தில் இருப்பார். இப்போ அந்த சந்திரனை வந்து மீனத்தில் இருக்க குரு பார்த்துட்டார் வச்சவங்களே, நல்ல விசேஷம்தான். இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கடகத்தில் தனுசில் தான் சந்திரன் இருப்பார். அந்த சந்திரனை வந்து மிதுனத்தில் இருந்து குரு பார்த்துட்டாலும் நல்லது தான். ஸோ இப்படி குரு பார்வையில் சந்திரன் வந்துட்டார்னா ஓரளவுக்கு அனுசரித்து போயிடும். ஏன்னா கடகராசி அதிபதி சந்திரன் வந்து தனுசு ராசியில் தான் இருப்பார். தனுசு ராசிலே என்ன, தனுசு ராசினா என்ன, சந்திரன் இருக்கிற இடம் தான் ராசி. ஸோ கடகராசிக்கு அதிபதி யார்? ராசி அதிபதி சந்திரன் தான். ஸோ அந்த சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் நல்ல சுப தொடர்பில் இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. குரு பார்வையில் சந்திரன் வந்துட்டார், குரு சுபத்துமாக இருந்துட்டால் ரெண்டு பேர்த்துக்கும் ஓரளவு நியூட்ரலாக போயிடும், நல்லபடியாக போகும். இவங்களுக்கு வந்து ஒத்து போகாத விஷயத்துக்கு வந்து இவங்க என்னென்ன காரியம், எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதை சொல்கிறேன். பொதுவாக தனுசு கடகம் வந்து சூரிய பகவானை வழிபாடு பண்ணலாம். சிவநாமத்தை சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு வழியில் சேர்ந்துட்டோம், வாழ்க்கை நல்லபடியாக போகணும் அப்படின்னா பொதுவாக தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சிவனை வழிபாடு பண்ணலாம். இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும், ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும், ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை அப்படின்னா நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை வந்து ஓரளவு ஸ்டார்ட் ஆகிடும். அதுவும் அந்த பணப்பிரச்சனை உத்தியோக ரீதியாக இருக்குது, உத்தியோகத்தில் நல்ல பணம் வரணும், உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், உத்தியோகத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உத்தியோகம் தொழில் சம்மந்தப்பட்ட காரியத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும். அடுத்து வந்து அப்பா வழி உறவு முறைகள், பூர்வீக பணம், பூர்வீக சொத்து கிடைக்கணும். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருக்கணும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும் அப்படின்னா சிவபெருமான வழிபாடு பண்ணணும். அடுத்து வந்து தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கணும், அதில் நல்லா கொடிகட்டி பறக்கணும், அதில் நல்லா வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருமாளை வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்தந்த பிரச்சனைக்கு அந்தந்த சாமியை வழிபாடு பண்ணணும். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். சிலருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு பிள்ளை விட்டு சில பிரச்சனை இருக்கும். ஸோ அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். இது போக இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு தனி மனிதனுக்குள்ள பிரச்சனையெல்லாம் பட்டியல் போட முடியாது. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்கிறேன். ஸோ தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து
உத்தியோகம், உடல்நல பிரச்சனை, தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, உடல்நல கோளாறு இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சித்தர் வழிபாடு பண்ணணும். சரியா? உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடு பண்ணணும். நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரம், பூச நட்சத்திரமோ, ஆயிலை நட்சத்திரமோ, புனர்பூச நட்சத்திரமோ, தனுசில் மகமோ, பூரமோ, போராடமோ, மகமோ, மூலமோ, போராடமோ, உத்திராடமோ, இந்த 3 நட்சத்திரத்தில், இந்த 3 6 நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திர சித்தர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை தீரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். தனுசு ராசி போராட நட்சத்திரத்துக்கு ராமதேவர், மூலத்துக்கு வந்து பதஞ்சலி முனிவர், உத்திராடத்துக்கு வந்து கொங்கனார் சித்தர். சரியா? இவங்களாம் வந்து அந்த சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். பூச நட்சத்திரத்துக்கு வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பூச நட்சத்திரம் இல்லை, கடகராசிக்கு அந்த 3 நட்சத்திரம் இருக்கிற ஆயில்யம், பூசம், இன்னொரு நட்சத்திரம் புனர்பூசத்துக்கு வந்து தன்வந்திரி. சரியா? ஏன்னா எல்லா நட்சத்திரத்துக்கும் எனக்கு சில நேரம் சித்தர் பேர் மறந்து போயிடும். தெரிஞ்சதை சொல்கிறேன், தெரியாதவங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். அதுபோக வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் லாபம் இருக்கணும், வாழ்க்கையில் நல்ல லாபம் இருக்கணும், நல்லா சேர்த்து வைக்கணும், பெரிய ப்ராஃபிட் அடையணும், மாதம் வாழணும், வீடு வண்டி வாகனம் வச்சு பெரிய பிரம்மாண்டம் வாழணும் அப்படின்னா நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். சரியா? ஆஞ்சநேயர் நாமத்தை சிறப்பாக சொன்னீங்கன்னா 2 பேருக்குமே நல்லது. சரியா? கடகராசிக்கும் நல்லது, தனுசு ராசிக்கும் நல்லது. லாபம் வந்து நல்லபடியாக இருக்கும். அந்த லாபம் வந்து நல்ல உங்களுக்கு வந்து அமையும். சரியா? வாழ்த்துக்கள். கடகராசிக்கு அந்த லாபம் வந்து ஒரு இணக்கத்தின் மூலிமா கிடைக்கும், ஒரு இன்டகிரேஷன் மூலிமா கிடைக்கும். தனுசு ராசிக்கு வந்து வெற்றியின் மூலிமா கிடைக்கும். சரியா? 2 வித்தியாசமானது. வெற்றிங்கிறது நம்ம தனிப்பட்ட முறையில் சாதிக்கிறது, இன்டகிரேஷனுங்கிறது டீமாக செஞ்சு செய்கிறது. ஆனால் வாட்டர் மேபி லாபங்கிறது கிடைக்கும். சரியா? நேரில் ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு விதமாக லாபத்தை சம்பாதிக்கிறான். சரியா? எலெக்ஷன் டயத்தில் பாருங்கள், அந்த கட்சி தலைவர் வந்து அந்த 20 நாள் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஊராக சுற்றி ஓட்டை கேட்டு வாக்கை வாங்கி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டார் வச்சுக்கோங்களேன். அப்புறம் 5 வருஷத்துக்கு அவர் வந்து நராஜா மாதிரி இருப்பார். சரியா? ஏன்னா அவருக்கு அந்த டைம் தான் முக்கியமான டைம். அவருக்கு தான் அது பீக் ஹவர்ஸ், முக்கியமான வேலுபிள் டேஸ், கோல்டன் டேஸ். ஒரு 20 நாட்கள் எல்லாம் ஊரை சுற்றி வருவாங்க. 20 நாட்கள் இப்போ வேணால் அந்த இப்போ அது நடக்குது. அதனால தான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த 20 நாட்கள் அவங்களுக்கு வந்து கோல்டன் டேஸ். அது மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே சில விஷயங்கள் இருக்குது. சில வெற்றியை அடைய, லாபத்தை அடைய, எதன் மூலிமா அடையணும்னு இருக்குது. சில பேர் வந்து வேலையே பார்க்க மாட்டாங்க, ஒரு இணைப்பிலேயே வந்து லாபத்தை சம்பாதிச்சிருவாங்க. 4 பேர் ஃபோன் பண்ணுவாங்க, 4 பேர் சேர்த்து விடுவாங்க, லாபம் வந்துடும். சில பேர் அப்படி கிடையாது, நேரடியாக போய் கோதாவில் இறங்கி அதை பிரச்சனையை தீர்த்து வச்சா தான் பணம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாகத்தான் இங்கே வந்து படி அளக்கப்படுகிறது. சரியா? படின்னா என்ன? பணம், வருமானம். அதைத்தான் அகவிலைப்படி, அந்த படி, இந்த படிங்கிறாங்க. படினாலே என்ன? வருமானம் தான் அர்த்தம். ரைட் நேர்களே, நான் நிறைய பேசுவேன், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், வீடியோ நிறைய பண்ணுறேன். கடகராசிக்கும் தனுசு ராசிக்கும் உள்ள பொருத்தத்தை சொல்லியிருக்கிறேன், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சொல்லியிருக்கிறேன், நன்மை தீமைகளை சொல்லியிருக்கிறேன், சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன். எதாக இருந்தாலும் கேளுங்க. இதுக்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க சாருங்கிறாங்க. நான் இன்னும் அப்படி ஒன்றும் நிறையா பேசலை, உள்ளே தான் பேசியிருக்கிறேன். இன்னும் நிறையா பேசலாம், தனி மனித வாழ்க்கையில் இன்னும் நிறையா பேசலாம். சும்மா 2 வரியில் பேசுகிறதெல்லாம் வீடியோவே கிடையாது. எனக்கு அது போட்டால் திருப்தியும் இருக்காது. கொஞ்சம் பேசணும். நம்ம ஒன்று சொன்னோம்னா ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்னா அதில் ஒரு 10 நிமிஷம்னாச்சும் நிற்கணும். சரியா? நேரம் நின்னா தான் அது வீடியோ. அது நின்று மற்றவங்களுக்கு 4 செய்தி போகணும், அதில் 4 பேர் திருந்தணும். அப்போ தான் அந்த வீடியோ போடுறதுக்கு நோக்கம். சும்மா கமர்ஷியலாக போடுறது, நான் என் பாட்டி வடை சுட்டா காக்கா வந்து கொத்திட்டு போயிடுச்சு அப்படி சொல்கிறது வீடியோவே கிடையாது. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் வீடியோ போடுறாங்க. அதையும் நம்ம மக்கள் பார்க்குறாங்க, விழுந்து பார்க்குறாங்க. நல்லா பாருங்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல இறைவன் கடகராசி தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை நான் முதலே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் வீடியோ நிறைவில் சொல்லிட்டேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி, கோடான ஓடி நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள் நேயர்களே.